ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ சிலபஸில் உள்ள தமிழ் அறிஞர்களின் தொண்டுகளில் கீவா ஜெகநாதன் பற்றி பார்க்கலாம். அவுட் சோர்ஸில் இருந்து பார்க்கணும். ஏன்னா ஸ்கூல் புக்கில் வந்து மலையேறின்ற லெசன் மட்டும்தான் இருக்குது, நம்ம எக்ஸ்ட்ராவும் படிக்கணும். கீவா ஜெகநாதன், இது வந்து எழுத்து கிளியராக இல்லை, நான் வாசிக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. கீவா ஜெகநாதன் அப்படின்னா இயற்பெயர் வந்து ஜெகநாதன். இவர் பிறந்த ஊர் எது அப்படின்னா கிருஷ்ணராயபுரம். இது எங்கே இருக்குது அப்படின்னா கரூர் மாவட்டத்தில் இருக்குது. அதனால தான் இவர் ஃபுல் நேம் வந்துட்டு கிருஷ்ணராயபுரம். வான்றது அவங்க அப்பா பேர் வாசுதேவர், ஜெகநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றோர் பேர் வந்துட்டு அவங்க அப்பா பேர் வாசுதேவர், அம்மா பேர் வந்து பார்வதி அம்மாள். இவர் எப்போ பிறந்தாரு அப்படின்னா 11/4 1906 பிறந்திருப்பாரு. எப்போ இறந்தாருன்னா அதை அப்படியே மாற்றி போடணும், 4/11. அப்போ 1988 என்ன பண்ணுவார் அப்படின்னா இறந்து போவார். இவர் பேரோட விரிவாக்கம் நான் சொன்னதுதான் கிருஷ்ணராயபுரம் வாசுதேவன் ஜெகநாதன் அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட ஆசிரியர் யாரு அப்படின்னா உவே சாமிநாதர் தான் இவரோட என்ன டீச்சர். இவரோட மனைவி பேர் வந்து அலமேலு அம்மாள். இவர் எங்க பிறந்தாருன்னா கிருஷ்ணராயபுரம், கரூர் மாவட்டம். இவர் எங்க குடிபெயர்ந்தார் அப்படின்னா மோகனூர், நாமக்கல் மாவட்டம். இந்த ஊர்ல தான் யாரு பிறந்திருப்பாருன்னா நாமக்கல் கவிஞர் என்ன பண்ணியிருப்பாருன்னா பிறந்திருப்பாரு. ஓகே. கல்வி வந்துட்டு இவர் வந்து முடக்குவாத நோய் இருந்தனால இவர் வந்து கண்டினியூ பண்ண முடியல. அதனால என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த நாமக்கல் மோகனூர்ல வந்துட்டு திலகர் நூலகம் இருக்கும், அங்க போய் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவரோட படிப்பு வந்து அறிவு வந்து வளர்த்துக்கிட்டாரு. அங்க போய் இவர் எங்க வேலை பார்த்தாரு அப்படின்னா பஞ்சாயத்து அலுவலகத்துல கணக்கராக என்ன பண்ணியிருப்பாருன்னா வேலை பார்த்திருப்பாரு. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் பேர் வந்துட்டு ஜெகநாதன். ஃபுல் நேம் வந்து கீவா ஜெகநாதன்னா கிருஷ்ணராயபுரம் வாசுதேவன் ஜெகநாதன் சொல்றாங்க. அவங்க அப்பா பேர் வாசுதேவன், அம்மா பேர் வந்துட்டு பார்வதி அம்மா, ஒய்ஃப் பேர் வந்து அலமேலு. எப்போ பிறந்தாரு அப்படின்னா 11/4 பிறந்திருப்பாரு. டெத்து எப்போன்னா அதே இது மாத்தி போடணும், 4/11/1988 பிறந்திருப்பாங்க. இவரோட டீச்சர் யாரு அப்படின்னா உவே சாமிநாதர். இவர் எங்க குடிபெயர்ந்தாங்க அப்படின்னா மோகனூரான நாமக்கல் மாவட்டத்துல வந்து குடிபெயர்ந்திருப்பாங்க. அங்கதான் யாரு பிறந்தாருன்னா நாமக்கல் கவிஞர் பிறந்திருப்பாங்க. இவர் வந்து கல்வி வந்து முடக்குவாத நோயினால கண்டினியூ பண்ண முடியாது. இவங்க எங்க வேலை பார்த்திருப்பாங்க அப்படின்னா பஞ்சாயத்து அலுவலகத்துல கணக்கராக என்ன பண்ணியிருப்பாருன்னா பணியாற்றிருப்பாரு. சரி, இவரோட சிறப்பு என்னென்ன அப்படின்னா கலைமகள்ன்ற இதழில் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆசிரியரா வந்து வேலை பார்த்திருக்காரு. கலைமகள்ன்ற இதழில் ஆசிரியர் வந்து என்ன பார்த்திருக்காங்கன்னா வேலை பார்த்திருக்காங்க. வித்துவான் பட்டம் பெற்று இவர் வந்து வித்துவான்ற பட்டம் பெற்றிருப்பாரு. எப்போ அப்படின்னா 1933 இவர் வந்து வித்துவான்ற பட்டம் பெற்றிருப்பாரு. அடுத்து வந்து திருமுருகாற்றுப்படை அரசு வந்து இவருக்கு திருமுருகாற்றுப்படை அரசு பட்டம் என்ற பட்டம் வந்து இவங்களுக்கு வழங்கியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 1949 இவருக்கு திருமுருகாற்றுப்படை அரசுன்ற பட்டம் வந்து வழங்கியிருப்பாங்க. அடுத்து வாசிக கலாநிதி அப்படின்ற பட்டம் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 1951 கொடுத்திருப்பாங்க. ரொம்ப முக்கியம், இந்த இதெல்லாம் படிச்சுக்கோங்க. கீவா ஜெகநாதன் எழுதிய வீரர் உலகம் அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பாரு. எப்போ அப்படின்னா 1967. கலைமகள்ன்ற இதழில் ஆசிரியர் வேலை பார்த்திருக்காரு. அடுத்து வித்துவான்ற பட்டம் வந்து 1933 பெற்றிருக்காரு. திருமுருகாற்றுப்படை அரசோட அவார்டு வந்து 1949 பெற்றிருக்காரு. வார்ஷிக கலாநிதி அப்படின்ற பட்டம் வந்து 1951 வந்து பெற்றிருக்காரு. கீவா ஜெகநாதன் எழுதிய வீரர் உலகம்ன்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி அவார்டு எப்போ வாங்கியிருக்காருன்னா 1967 வாங்கியிருக்காங்க. அடுத்து இலக்கிய பங்களிப்பு. இவரோட இலக்கிய பங்களிப்புலாம் என்னென்ன அப்படின்னா இவர் இயற்றிய ஃபர்ஸ்ட் நூல் எது அப்படின்னா சிதம்பர நடராசர் மேல் எழுதப்பட்ட போற்றி பத்துன்ற நூல் தான். போற்றி பத்து தான் இவரோட ஃபர்ஸ்ட் நூல். அது யாரை பத்தின நூல் அப்படின்னா சிதம்பர நடராஜனோட பத்தின நூல் தான். அடுத்து இவர் வந்து புனைப்பெயர், ஒரு கவிஞரும் ஒரு புனைப்பெயர்ல என்ன பண்ணுவாங்கன்னா நூல் எழுதுவாங்க. எதுக்கு அப்படின்னா சில பேர் வந்துட்டு யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா அந்த காலத்துல பிரிட்டிஷ் ஆட்சி இருந்துச்சு இல்லையா. இப்போ நம்ம வந்துட்டு அவங்களுக்கு எதிராகவும் நம்ம நாட்டுக்கு நன்மையாகவும் எழுதுவோம். அப்போ வந்து நம்ம தான் எழுதணும்னு தெரியக்கூடாது. அதனாலதான் இந்த பாரதியாரெல்லாம் செல்லிதாசன் ஒரு பேர்லயும் இந்த பிசி அப்படின்னா பிச்சமூர்த்தி அந்த மாதிரி ஒருத்தவங்களும் அவங்கெல்லாம் ஒரு புனைப்பெயர்ல வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இவர் என்ன பேர்ல எழுதியிருக்காரு அப்படின்னா ஜோதின்ற புனைப்பெயர்ல வந்து எழுதியிருக்காரு. அடுத்து வந்து தேசிய போராட்ட ஆதரவுக்காக
என்ன நூல் 2 நூல் எழுதியிருப்பாரு, போராட்டத்திற்கு ஆதரவுக்காக 2 நூல் எழுதியிருப்பாரு. அது வந்து சுதந்திர தேவி திருப்பள்ளி எழுச்சியும் சுதந்திர தேவி திருக்கோவில்ன்ற 2 கவிதை நூலை வந்து என்ன எழுதியிருப்பாரு. சுதந்திர தேவி திருப்பள்ளி எழுச்சினும் சுதந்திர தேவி திருக்கோவில்ன்ற 2 நூலை என்ன பண்ணியிருப்பாருன்னா எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து திருவள்ளுவர் ஆய்வு பதிவின் ஆசிரியர் மற்றும் தமிழ் நாட்டார் பாடல்களை நாட்டுப்புற பாடல்கள், அதாவது ஒன்றும் இல்லை, இவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா நாட்டார் பாடல்களை நாட்டுப்புற பாடல்கள்னு சொல்லிட்டு இவர் சொன்னவர். நாட்டார் பாடல்கள்னு சொன்னவர் இவர் தான். அப்படி திரட்டியவர் யாருன்னா கிவா ஜெகநாதன் தான். அடுத்து வந்துட்டு இவர் வந்து தேவேந்திர சத்தியார்த்தி அவர் சொன்னனாலதான் என்ன பண்ணியிருப்பாரு, நாட்டுப்புற இலக்கியத்துல இவர் வந்து ஆர்வம் காட்டி நாட்டார் பாடல்களையும் பழமொழிகளையும் என்ன பண்ணியிருப்பாருன்னா சேகரித்து தொகுத்திருப்பாரு. யாரு சொல்லி இணங்க இவர் என்ன பண்ணியிருப்பாரு நாட்டார் பாடல்களை எழுதியிருப்பாரு அப்படின்னா தேவேந்திர சத்தியார்த்தி. அடுத்து என்ன அப்படின்னா இந்த கிவா ஜெகநாத் வந்து நாட்டார் இலக்கியங்களை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாடோடி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாட்டார் இலக்கியங்களை நாடோடி இலக்கியங்கள் என அழைத்தவர் யாரு அப்படின்னா கிவா ஜெகநாதன். அடுத்து இவர் பழமொழிகளையும் நாடோடி பாடல்களையும் சேகரித்து கொண்டு ஒரு பல்கலைக்கழகம் செய்யும் மொத்த வேலையையும் இந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு தனியா செஞ்சிருக்காரு அப்படின்றாங்க. பழமொழியையும் நாடோடி இலக்கியங்களையும் தொகுத்து சேகரிக்கும் ஒரு பல்கலைக்கழகம் செய்யும் பணி என்ன பண்ணியிருக்காரு இவர் ஒரு தனி மனிதனா நின்று செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த நாட்டுப்புற இலக்கியத்தின் மும்மணிகள்னு 3 பேரை சொல்லுவாங்க. யார் யாருன்னா அன்னகாமு, கிவா ஜெகநாதன், வானமாமலை. இவங்க தான் நாட்டுப்புற இலக்கியத்தின் மும்மணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இவரோட நூல்கள் வந்து எப்போ நாட்டுடைமை ஆக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2007ல் இவர் வந்து மொத்தம் 150 நூல் எழுதியிருப்பாரு. அதில் இவரோட நூல்கள் எல்லாத்தையும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது எப்போன்னா 2007ல். அடுத்து இவருக்கு சிறப்புவிக்கும் முறையில என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவரோட பேர்ல கிவா ஜெகநாதன்ற பேர்ல ஒரு பரிசு வந்து என்ன பண்றாங்கன்னா வழங்குறாங்க. அது எந்த நிறுவனம் வழங்குது அப்படின்னா கம்பர் கழகம் அப்படின்ற நிறுவனம் வந்து என்ன பண்ணுதுன்னா இவர் நினைவாக பரிசு வந்து வழங்குது. இவர் மொத்தம் வந்துட்டு 150க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு. இவரோட படைப்புகள் என்ன அப்படின்னா ஏற்ற பாட்டுகள், நாடோடி இலக்கியம், தமிழ் நாட்டுப்புற பாடல்கள், தமிழ் பழமொழிகள், மலையருவி எல்லாருக்கும் தெரியும், ஸ்கூல் புக்ல இருக்கிறது. இந்த நாளையும் படிச்சுக்கோங்க. ஏற்ற பாட்டுகள், நாடோடி இலக்கியங்கள், தமிழக நாட்டுப்புற பாடல்கள், தமிழ் பழமொழிகள், மலையருவி. அடுத்து வாழ்க்கை வரலாறு படைப்புகள். இவரோட வாழ்க்கை வரலாறு படைப்புகள் என்னென்னா என் ஆசிரிய பிரான் அப்படின்னு சொல்லிட்டு உவே சாமிநாதரை பத்தி எழுதியிருப்பாரு. தமிழ் தாத்தா உவே சாமிநாதனும் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு வாழ்க்கை வரலாறு அவரை பத்தி எழுதியிருப்பாரு. அடுத்து மற்ற படைப்புகள் என்னன்னா வீரர் உலகம் சாகித்ய அகாடமி வாங்கினார் இல்லையா 1967ல். அதே மாதிரி குழந்தை உலகம் எழுதியிருக்காரு, குழந்தைகள் உலகம். அடுத்து தமிழின் வெற்றி, குறிஞ்சித்தேன், ஆத்ம ஜோதி. ஏன்னா இவர் ஜோதின்ற புனைப்பெயர்ல எழுதியிருக்காரு. ஸோ அதனால ஆத்ம ஜோதி, ஆசிய ஜோதினா கவிமணி வந்துருவாங்க, இது ஆத்ம ஜோதி. அடுத்து மச்சு வீடு, காஞ்சியிலும் இன்பம் அப்படின்ற நூலையும் என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்காரு. நூல் ரொம்ப முக்கியம். குழந்தைகள் உலகம், வீரர் உலகம், தமிழின் வெற்றி, குறிஞ்சித்தேன், ஆத்ம ஜோதி, மச்சு வீடு, காஞ்சியிலும் இன்பம். அடுத்து ஒரு சிலவரை பத்தி புகழ்ந்த அறிஞர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. கிவா ஜெகநாதன் அவர்களை உவே சாமிநாதரிடம் சென்று கல்வி கற்கும்படி ஆலோசனை கூறியவர் யாரு அப்படின்னா ஸ்ரீ சிவ சண்முக மெஞ்ஞான சிவாச்சாரியார். இவர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா உவே சாமிகிட்ட போய் நீ போய் என்ன பண்ணு கல்வி கத்துக்கோன்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பாங்க. உவே சாமிநாதரின் வழிகாட்டுதலில் கிவா ஜெகநாதன் தமிழ் புலவர் தேர்வெழுதி மாநிலத்திலே என்ன பண்ணியிருப்பாரு முதலிடம் பெற்றிருப்பாரு. என்ன தேர்வெழுதி? தமிழ் புலவன்ற தேர்வெழுதி ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் மாணவரா என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்திருப்பாரு. உவே சாமிநாதரின் ஆய்வுகளுக்கு உதவி இருப்பாரு. அடுத்து உவே சாமிநாதர் அவருடைய தக்கையான பரணி பதிப்பின் முன்னுரையில் இவர் தக்கையாக பரணி பதிப்போட முன்னுரையில இவரோட பணியை பாராட்டி என்ன பண்ணியிருப்பாருன்னா மோகனூர் தமிழ் பண்டிதர் கிவா ஜெகநாதன் என்ன பண்ணியிருப்பாருன்னு அவரோட அந்த நூலில் வந்து குறிப்பிட்டிருப்பாரு முன்னுரையில. இவர் ஹெல்ப் பண்ணனால முன்னுரையில இவரை பத்தி என்ன சொல்லியிருப்பாரு, மோகனூர் தமிழ் பண்டிதர் கிவா ஜெகநாதன் முன்னுரையில வந்து குறிப்பிட்டிருப்பாரு. எந்த பரணியில அப்படின்னா தக்கையான பரணி அப்படின்ற நூலோட முன்னுரையில உவே சாமிநாதர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. உவே சாமிநாதர் எழுதிய தன் வரலாறு அப்படின்றது நூல்ல வந்து அவர் எழுதியிருப்பார்ல என் சரிதம்,
தன் வரலாற்று நூலான என் சரிதம் அப்படின்ற நூலுக்கு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரான் பிள்ளை சரிதம் அதுவும் யார் எழுதினாருன்னா ஊவே சாமிநாதர் எழுதியிருப்பாரு. அந்த நூல் ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணியிருப்பாரு, தொகுக்கிறதுக்கு இந்த கீவா ஜெகநாதன் வந்து உதவி இருப்பாராம். ஊவே சாமிநாதரோட என் சரிதம் அப்படின்ற நூல் வந்து ஆனந்த விகடன்ல வெளியாகும். அது வெளியாட்டிருக்கும் போதே ஊவே சாமிநாதர் என்ன பண்ணிடுவாருன்னா இறந்துருவாரு. அதை முழுசா எழுதி பதிப்பிச்சு வெளியிட்டவர் யாரு அப்படின்னா, கடுனி பண்ணி எழுதினது யாரு அப்படின்னா நம்ம கீவா ஜெகநாதன் தான். பதிப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி உதவி பண்ணி முழுசா வெளியிட்டிருப்பாரு. அடுத்து வந்து ஊவே சாமிநாதர் பற்றி என் ஆசிரியபிரான் அப்படின்ற நூலை என்ன பண்ணியிருப்பாருன்னா கீவா ஜெகநாதன் எழுதியிருப்பாரு. ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்து காலையிலே மாலை வந்து விட்டதே அப்படின்னு நயன்பட கூறியவர் யாருன்னா கீவா ஜெகநாதன். இது எல்லாத்துக்கும் தெரியும். காலையிலே மாலை வந்து விட்டதே அப்படின்னு சொன்னது கீவா ஜெகநாதன். ஸ்கூல் புக்கு வயலும் வாழ்வும் அப்படின்ற லெசனு. இது வந்து ஏழேலங்கடி 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 வந்தாலே என்னன்னா கீவா ஜெகநாதன். பாட்டை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். குழி அப்படின்னா நில அளவை குறிக்கும் பெயர். ஜான் அப்படின்னா நீட்டல் அளவை. மணினா முற்றிய நெல். சும்மாடு அப்படின்னா சுருமாடுன்னு சொல்லுவோம். தலையில வந்து பாரம் சுமக்கிறதுக்காக ஒரு துணிச்சுருள் வந்து கட்டியிருப்போம், அதுதான் சும்மாடுன்னு சொல்லுவாங்க. சீலைனா புடவை. மடைனா வயலில் நீர் வரும் வழியை தான் என்ன சொல்லுவோம்னா மடைன்னு சொல்லுவோம். கழலுதல் அப்படின்னா உதிர்தல். உழவு செய்யும் மக்கள் ஓடையை கடந்து சென்று 1.5 குழி நிலத்தை தோண்டி எடுத்தனர். பெண்கள் புடவையை இருக்க கட்டி நடவு செய்ய வயலில் இறங்கினர். நாற்று பறிக்கும் போது ஆண்களும் பெண்களும் வயல் வரப்பில் உள்ள நண்டுகளையும் பிடித்தனர். ஒரு ஜானுக்கு ஒரு நாற்று வீதம் சுறுசுறுப்பாக நட்டனர். நடவு நட்ட வயலின் மண் குளிருமாறு மடைவழியே நீர் பாய்ச்சினர். நட்ட நெற்பயிர்களை வரிசையாக வளர்த்து செழித்தனர். பால் பிடித்து முற்றிய நெல்மணிகள் மனம் மயங்குமாறு விளைந்தன. அறுவடை செய்யும் ஆட்கள் பணம் கொடுத்தன. அறுவடை செய்த நெல் தாள்களை கட்டுகளாக கட்டி தலையில் சும்மாடு வைத்து தூக்கிச் சென்று களத்தில் சேர்த்தனர். கதிரடித்த நெல் தாள்களை கிழக்கத்தி மாடுகள் கொண்டு மிதிக்கச் செய்தனர். மாடுகள் மிதித்த நெல்கதிர்களை இருந்து நெல்மணிகளை மணிமணியாக உதிர்ந்தன. நம்ம விவசாயம் பண்றது ஸ்டார்டிங் நடுறதுல இருந்து கடைசியில அறுவடை பண்ணி நெல்மணியா வர்றது வரைக்கும் சும்மா பாட்டா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாட்டுப்புற பாட்டா கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரித்தனர். நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகள் கொண்டு மிதிக்க செய்தனர். இதத்தை என்ன சொல்றாங்கன்னா போரடித்தல் சொல்றாங்க. மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை அப்படின்னு இது ஒரு நாட்டுப்புற இலக்கியங்கள். நாட்டுப்புறங்களின் உழைப்புக்கும் மற்றும் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலை நாட்டுப்புற பாடல். அதாவது நாட்டுப்புறங்கள்ல உழைக்கும் மக்கள் தங்களது களைப்பை தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடல் தான் என்ன சொல்றாங்கன்னா நாட்டுப்புற பாடல். இதனை வந்து வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவாங்க. தொழிலாளர்கள் அதாவது பல்வேறு தொழிலாளர் கொடுக்கும் நாட்டுப்புற பாடல்களை மலையறிவு என்ற நூல்ல வந்து கீவா ஜெகநாதன் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்துட்டு அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் இல்லை. மலையறிவின்ற லெசனுக்கு கீழே இந்த லெசன், மலையறிவின்ற நூலுக்கு கீழே இந்த லெசன் வரும். இந்த புக் பேக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இதே மாதிரி வீடியோ வேணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.